வணக்கம் தமிழா. ஓப்போ ஃபைண்ட் X8 இதோட விமர்சனம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் லேட் ஆச்சு, பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இதை பற்றி ஒரு க்ளீனான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஓப்போ ஃபைண்ட் X8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65-70,000 பட்ஜெட்டுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபைண்ட் X8, விவோட X200, இப்போ சமீபத்தில் வந்த OnePlusஓட 13, அந்த ரெண்டு வீடியோ நான் வந்து தனியாக போட்டிருக்கேன், பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். ஸோ இந்த மூணு தான் சாய்ஸாக இருக்குது. ஸோ இந்த சாய்ஸில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வாங்கலாமா அல்லது மற்ற ரெண்டு வாங்கலாமா, அதில் குழப்பம் இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த ஃபைண்ட் X8ஓட விலை வந்து 70,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபர்ஸ், பேங்க் ஆஃபர், கார்டு ஆஃபர் ஏதாவது இருக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கும்போது அதை நீங்கள் விசாரிச்சு பார்த்துங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ், இந்த ஃபோன் டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ், 80 வாட்ஸ் சார்ஜர், டைப்-C கேபிள், சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஸோ பாக்ஸ்லேருந்து இந்த ஃபோன் எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு லுக் பார்க்கும்போது ஒரு ஐஃபோன் இன்ஸ்பயர்டான டிசைன் வந்து க்ளீனாக தெரியுது. அது பேட் இல்லை, நல்லா தான் இருக்குது. கேமரா மாடியூல் ஆப்பிள் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சென்டர் மவுண்டட், அது வந்து ஒரு ரிங் மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து கேமரா மவுண்ட் வருது. ஸோ இந்த டிசைன் நல்லா இருக்குது. கேமராவோட டிசைன் ஃப்ளாட் டிசைன், கிளாஸ் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்டிவ் லேயர் வந்து தந்திருக்காங்க. Gorilla Glass 7i வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிட் செக்மெண்ட்டில் கூட அந்த ப்ரொடக்டிவ் லேயர் வருது. இப்போது கார்னிங்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Victus 2 கிளாஸு, அது வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்கெலாம் வந்து தந்துருக்கணும். ஏன்னா இந்த விலைக்கு வந்து அதையும் வந்து போட்டு தந்துருக்கலாம். பட் மிட் செக்மெண்ட்டில் உள்ள அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் தான் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவோட X200 பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் சென்சேஷன் அல்ஃபான்னு ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் தராங்க. OnePlus 13 வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கார்டு ப்ராடக்டிவ் டிஸ்பிளே வந்து ததுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணியிருக்காங்க. பட் Gorilla Glassன்னு வந்துச்சு. ஸோ Victus 2 வந்து நம்மளுக்கு இதில் தந்துருக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாட்டான டிசைன், கர்வ்டு கார்னர்ஸ், அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. கிளாஸ் பேக்கில் இது வருது. ஒரு 7.9 mm திக்னஸ் மற்றும் 193 கிராம்ஸில் இது வருது. ஸோ இப்போது இந்த ஃபோனு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விவோ X200, OnePlus 13, இந்த X80, ஸோ மூணு நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு கம்பேக்டான ஒரு டிசைன் அந்த மூணுக்கும் இது வந்து கிடைக்குது. டைமென்ஷன் மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர் தராங்க. USB Type-C போர்ட், 3.2 ஜென் போர்ட், இது ரெண்டு சிம் போடலாம். பட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் இந்த அலர்ட் ஸ்லைடர் தந்திருக்காங்க. ஸோ OnePlus ஃபோன்களில் எனக்கு பிடித்த ஒரு ஸ்லைடர் இப்போ இந்த ஓப்போவோட இந்த ஃபைண்ட் X8லேயும் இருக்குது. இது வச்சு நீங்கள் வந்து ரிங், வைப்ரேட் மற்றும் சைலண்ட்டுக்கு எளிதாக நீங்கள் வந்து டாகிள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்லைடர் இது. இந்த ஓப்போ ஃபைண்ட் X8 ப்ரோவில் ஒரு கேமரா கீ வந்து தந்தாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து இந்த நார்மல் வேரியண்ட்டில், நான் ப்ரோவில் கிடையாது. ஸோ டிசைன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ், மேட் ஃபினிஷில் நல்ல ஒரு டிசைன். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ரீமியம்னஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC உண்டு, FM ரேடியோ கிடையாது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்தாச்சு, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்கலாம். ஃபாஸ்ட்டாக தான் வேலை செய்யுது. பட் இருந்தாலும் அந்த ப்ரீமியம் டெக்னாலஜியை வந்து இந்த விலைக்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க, கொடுக்குறீங்க, அதில் தந்திருக்கலாம். IP68-69 வாட்டர் ரேட்டிங் ஓடி வருது. ஸோ தண்ணிக்குள்ளே வந்து ஒரு 1.5 மீட்டர்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி ஜெட் ஸ்ப்ரே சைடில் பண்ணால் கூட ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அதுதான் வந்து 69. ஸோ IP68-69 கிடைக்குது. இப்போ இந்த மூணு ஃபோன்கள்லேயும் இந்த IP68-69 ரேட்டிங் ஓடி தான் வருது. அப்புறம் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 7 இருக்குது, Bluetooth 5.4. ஸோ கோடெக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடெக் சப்போர்ட் இருக்குது, இன்க்ளூடிங் aptX HD, LHDC5 சப்போர்ட்டும் கிடைக்குது. ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, லவுடாக இருக்குது. பட் இதில் வந்து டால்பி அட்மாஸ் கிடையாது. பட் இந்த சவுண்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஸ்பீக்கரில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் நீங்கள் வந்து இந்த TWC இயர்ஃபோனில் பாட்டு கேட்கும்போது அதை உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த செட்டிங்ஸை கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் ஒரு சின்ன வேரியேஷன் கிடைக்குது. டிஸ்பிளே வந்து 6.59 இன்ச் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, 120 Hz refresh rate வருது. ஃபைண்ட் X8 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா LTPO டிஸ்பிளே தந்துருந்தாங்க. பட் இதில் வந்து LTPO டிஸ்பிளே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 1 ஹெட்ஸ்லேருந்து 120 Hz அப்படி போகாது. ஸோ லிமிட்டட் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. PWM டிம்மிங் வந்து 3840 Hz கிடைக்குது. ஸோ கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பான, லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இரவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே இது. 10-bit கலர் பேனல் இருக்குது. டால்பி விஷன், HDR10, HDR10+ சப்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
பீக் பிரைட்னஸ் வந்து 4500 nits வரைக்கும் போகுது. அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ வந்து வெளிச்சத்துலேயும் வந்து எளிதாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து நேச்சுரல், ப்ரோ, விவிட்னு 3 மோடு தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. பிரைட்டாக விவிடான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. ஃப்ளாக்ஷிப்பில் எதிர்பார்க்க முடியாத நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இப்போ X200ல் இருந்த சேம் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9400 சிப்செட் இதுலேயும் தந்திருக்காங்க. இப்போதைய மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட். ஸோ ஸ்னாப்டிராகன் 8 கம்பேரபிளான சிப்செட் மீடியாடெக் தரப்பில் இருக்குது. ஸோ 3nm ஆர்கிடெக்சரில் படப்பட்ட ஒரு சிப்செட் இது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நான் கேம் அதிகமாக விளையாடி பார்க்கும்போது ஈஸியாக நல்லாவே ஹேண்டில் ஆகுது. எக்ஸ்பெக்டட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில். ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. வேப்பர் சேம்பர், கிராஃபைட் லேயர்ஸ், தெர்மல் ஜெல்லாம் வந்து போட்டு ஹீட்டிங் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கு, வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் இது. ஸோ கேமராவுக்கு வருவோம். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கூட டைப் பண்ணுறாங்க. விவோ வந்து ஜீஸ் கூட டைப் பண்ணுறாங்க. ஷாமி வந்து லைக்கா கூட வந்து டைப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்பிளட் மாஸ்டர் கேமரா சிஸ்டம் ஓடி இந்த 5X சீரீஸில் வந்து கொண்டு வராங்க. 3 கேமரா பின்பக்கம் இருக்குது. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா. சோனியோட லைட் 700 சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. இதில் வந்து சோனியோட லைட் 600 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. 3x ஆப்டிக்கல் ஜூம் ஓடி வருது. 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் இருக்குது. சாம்சங்கோட JN5 சென்சர் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 4K ஃப்ரண்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். பேக்லேயும் வந்து மேக்ஸிமம் வந்து 4K வீடியோ எடுக்கலாம் 60 fps. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள், ஃப்ரண்ட் கேமராவும் நீங்கள் வந்து 4Kல எடுக்கலாம். பட் இந்த அல்ட்ரா ஸ்டெடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 1080ல் ஒர்க் ஆகுது. பட் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் பார்க்குறீங்க. போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் வந்து இல்லை. பட் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீலாகிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஹவுஸ் இட் நல்லாக்கா? நைட் மோட், ஹை ரெஸ், பேனோ, ஃபில்ம், ஸ்லோமோ வந்து பார்த்தீங்கன்னா 1080 240 fpsல வந்து நீங்கள் எடுக்கலாம் மேக்ஸிமம். லாங் எக்ஸ்போஷர், டூவல் வீடியோ, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குவாலிட்டி வந்து கிடைக்குது. டேலைட்னாலும் சரி, நைட் ஃபோட்டோஸ்னாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்குது. கொஞ்சம் ஃபேஸ் டோன் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. X200, OnePlus 13 மூணுமே நான் யூஸ் பண்ணதுனால அதோட கேமரா குவாலிட்டி கம்பேரிசன் வந்து அடுத்து நான் வந்து சொல்கிறேன். பட் ஓவராலாக வந்து நல்ல ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆகுது. 120x வரைக்கும் நீங்கள் வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ணலாம். இந்த 3 ஃபோன்களையும் வந்து டிஜிட்டல் ஜூம் 120x வரைக்கும் பண்ணும்போது இதில் வந்து பெட்டராக வருது. இந்த 5X 8ல் ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. கிளாரிட்டியும் வந்து 120x ஜூமில் வந்து நல்லாவே போகுது. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு ஜூம் குவாலிட்டி கிடைக்குது. டேலைட் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. கிளாரிட்டி நல்லா இருக்குது. டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. SDR டெஃபினிஷனும் நல்லா இருக்குது. நைட் ஃபோட்டோஸும் நல்லா வருது. 8K வந்து இதில் கிடையாது. X200ல் 8K வீடியோ இருக்குது. பட் அது வந்து ஓவர்கில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8K வீடியோஸ் தான். 4K இந்த 3 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்லாவே 4K வீடியோஸ் வந்து கிடைக்குது. அதோட ஆடியோவும் நல்லாவே வந்து கேப்சர் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K வீடியோ. ஸோ 4K இந்த வீடியோவில் ஸ்டெபிளைஸ்டு வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிளாக இப்போ வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஹவுஸ் த ஸ்டெபிலைசேஷன், ஹவுஸ் த குவாலிட்டி, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் வந்து 2x மாற்றிக்கலாம், 3xக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், 6xக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5630 mAh பேட்டரி தந்திருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி இது. ஸோ இப்போ வர 3 ஃபோன்லேயும் அதை வந்து தராங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்லிம்மான ஒரு டிசைனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஒரு 46 to 50 minutes கிட்ட நீங்கள் வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். 50 minutes கிட்ட ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்குது. பட் இந்த 3 ஃபோனும் கம்பேர் பண்ணும்போது பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 13ல் 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அதில் தான் வந்து பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப், ஸ்க்ரீன் ஆன் டைம் எல்லாமே வந்து அதில் வந்து நிறைய கிடைக்குது.
அடுத்தது X200, மூணாவதுல வந்து இந்த X8 வருது. பட் ஸ்டில் இந்த ஃபோனு நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதையும் வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. மூணுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிங்க. 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்குது. 10 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்தவரை வந்து ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி கலர் ஓவர்ஸ் 15 வந்திருக்காங்க. ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா ஃபோன்லையும் ஏஐலாம் வருதுலேயே அது வந்து தந்திருக்காங்க. ஏஐ சம்மரி, ஏஐ டிரான்ஸ்லேஷன், ஏஐ நோட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயும் வந்து தந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்களையும் வந்து இப்போ அதை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எளிதாக அக்சஸ் பண்ணலாம். OnePlus 13 மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேம் சாஃப்ட்வேர் தான். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா OnePlus 13 ப்ளஸ் இந்த Oppo Find X8 வந்து சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ரெண்டுமே ஒன்று தானே. அப்புறம் வந்து ஃபன் டச் ஓஎஸ் வந்து Vivo X200 இருக்குது. பர்சனலாக வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பெட்டராக ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க இந்த X8 மற்றும் OnePlus 13ல். 4+5 years சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிளும் தந்திருக்காங்க இதில். ஸோ இப்போ வந்து கேமராவில் வந்து எது கிங், X200 இந்த Find X8 OnePlus 13 அப்படி பார்க்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்தமான சில விஷயங்கள் வந்து X200 இருக்குது. அது என்னென்னா X200 அவங்களோட அந்த Zeiss Optics கொலாபரேஷனில் இந்த போர்ட்ரேட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து தந்திருந்தாங்க. அது என்னென்னு அந்த வீடியோ லிங்க் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பாருங்கள். அந்த சாம்பிள்ஸ்லாம் அதில் வந்து காண்பிக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பிடிச்சிருந்தது. அந்த ரெண்டுமே அந்த ப்ரீசெட்ஸ், இந்த போர்ட்ரேட் ப்ரீசெட்ஸ் வந்து இந்த X8லையும் கிடையாது, OnePlus 13லையும் கிடையாது. பட் ஓவராலாக மூணுமே வந்து நல்ல ஃபோட்டோஸ் கேப்சர் ஆகுது. பட் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவது வந்து என்ன பர்சனலாக X200 நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஒன்று நோட் பண்ணிங்க, மூணுமே வந்து நல்ல ஃபோட்டோஸ் எடுக்குது. ஸோ கம்பேரிசன் பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரதானே செய்யும், அது வந்து இருக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 13 சரி, இந்த X8 சரி, 200 எல்லாமே வந்து நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். போர்ட்ரேட் அதிகமாக நீங்கள் எடுக்கிங்கன்னா X200 உள்ள அந்த போர்ட்ரேட் ப்ரீசெட்ஸ் பெட்டராக இருக்கிறது எனக்கு தென்படுது. ஏன்னா வந்து எளிதாக நீங்கள் வந்து நல்ல ஃபோட்டோஸ் வந்து போர்ட்ரேட்ஸ் அதில் வந்து எடுக்கலாம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த X8ல் வீடியோ ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் வீடியோ கேப்சர் பெட்டராக இருக்கிறதாக பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து Oppo Find X8. தனியாக பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபோன் தான். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கும்போது நல்ல ஒரு ஃபோனாக இது அமையுது. பட் சில பாயிண்டர்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணலாம். சாஃப்ட்வேர் இந்த ஃபோனில் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிசைன் நல்ல ஒரு டிசைன், கம்பேக்டான ஒரு டிசைன். இந்த மூணுக்கும் கம்பேர் பண்ணும்போது கேமராவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மற்ற டிஃப்ரென்சஸை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணலாம் எந்த ஃபோன் வாங்கலான்னு. இதை வாங்கலாமா, X200 வாங்கலாமா, OnePlus 13 வாங்கலாமா, அது வந்து உங்களோட இண்டிபெண்டன்ட் சாய்ஸ். Find X8 இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.